Hello sweethearts, welcome to the edit. So நாம இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான எடிட் வெறும் Inshot மட்டும் வச்சு தான் எடிட் பண்ண போறோம். எப்படி எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ இதுக்கு தேவையான இந்த போட்டோஸ் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிறேன். சோ இந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ண போறோம். Pinterest ஆப் சோ Play Store அவேலபிளா இருக்கும். சோ Play Store டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து தான் எல்லா இமேஜஸ்மே நான் டவுன்லோட் பண்ணுவேன். இன்னொரு ஆப்பும் இருக்கும், அதை பற்றி தெரியணுன்னா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா க்யூட் சேட் பிளாக் வால்பேப்பர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு அந்த மேலே இருக்க அந்த 3 டாட்ஸ் அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த இமேஜ் கீழே 3 டாட்ஸ் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா இமேஜஸும் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு சேட் வேணான்னா அந்த சேடை மட்டும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்துட்டு லவ் சாங்ஸ் கூட கொடுத்துக்கலாம். பாருங்களேன், இந்த பேய் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஸோ இதே மாதிரி நிறையா இருக்கும், டெடி அந்த மாதிரி ஹார்ட்டுன்னு நிறையா இருக்கும். நீங்கள் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்களேன், இது கூட எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க. எந்த மாதிரி சாங்கோ ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இன்ஷாட்டில் ஃபோட்டோ இருக்குல்ல, அதில் போய் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடிட் பண்ண போகிறோம். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்புறம் தெளிவாக பார்க்காம வந்துட்டு இது எப்படி வரல வீடியோவில் போய் பண்ணிவிட்டு இமேஜில் வர ஃபோட்டோ எடிட்டிங்கில் வராதெல்லாம் அதில் வரலேன்னு நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க. ஸோ தெளிவாக பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம இன்ஷாட்டில் வந்துட்டு ஃபோட்டோ எடிட்டிங் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணி பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அட்ஜஸ்ட்டில் வந்துட்டு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த ஷார்ப் அண்ட் ஹைலைட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் வந்து இன்னும் டார்க்காக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது கரெக்டாக லைட்டாக மேலே கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன சாங் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் வந்துட்டு அந்த லிரிக்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுள் வந்து கூட காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டு டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எந்த ஃபாண்ட் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொடுத்த ஃபாண்ட்டு கூட ஆல்ரெடி கொடுத்துருப்பேன், இருந்தாலும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணுங்கிறவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருமா. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் மற்ற எல்லா இமேஜஸுமே நீங்கள் வந்து சேவ் பண்ண போகிறீங்க. நான் வந்துட்டு ஒரு இமேஜ் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுருந்தேன். ஸோ அடுத்து இதே மாதிரி எல்லா இமேஜஸும் சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வீடியோவில் போய்க்கலாம். இன்ஷாட்லேயே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஃபுல்லாமே இன்ஷாட் வச்சு தான். ஸோ இப்போ வந்துட்டு இன்ஷாட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு நீங்கள் வந்து மியூசிக் போய்க்கோங்க. நீங்கள் வந்து சாங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு வீடியோவாக வச்சுருக்கங்காட்டி அந்த சாங்கை வந்து நான் டேரெக்டாக அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வந்து டெக்ஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொண்டு வருவோம்ல, ஸ்ப்ளிட் பண்ணுவோம்ல. ஸோ அதே மாதிரி இந்த இமேஜஸையும் வந்துட்டு அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிடுங்க. நீங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக எல்லா இமேஜஸுமே நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அது வந்துட்டு நம்ம ட்ரான்சிஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம், ட்ரான்சிஷனுங்கிறது அந்த 2 இமேஜுக்கு நடுவில் அந்த வெள்ளை இதில் கோடு மாதிரி வந்திருக்குல்ல, அதுதான் ட்ரான்சிஷன். நீங்கள் அதை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்சிஷன் போக போகிறோம். ட்ரான்சிஷன் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் சேஞ்ச் ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் எல்லாம் சேஞ்ச் ஆகும்னு காட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் கீழே வந்தீங்கன்னா டிஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு இந்த மாதிரி இதில் வந்துட்டு நான் கொடுக்குற பாருங்கள், இந்த ஸ்பைடர் வெப் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த டபுள் டிக் கொடுத்தீங்கன்னா எல்லா இமேஜஸ்க்கும் அப்ளை ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் எல்லாம் ஃபுல்லாக குறைஞ்சிருக்கும் ட்ரான்சிஷன் அப்ளை பண்ணங்காட்டி. இதனால் வந்துட்டு நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா இமேஜஸுமே மறுபடியும் நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லா இமேஜஸுமே கரெக்டாக அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு நீங்கள் 4 தடவை செக் பண்ணிட்டா கூட பிரச்சனையே இல்லை. நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் எங்கேயாச்சும் மிஸ்டேக் இருந்ததுன்னா நம்மளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். இதெல்லாம் நான் அனுபவிச்சங்காட்டி உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா இமேஜஸுமே பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளாக் செலக்ட் பண்ணி இந்த டபுள் டிக் கொடுத்துருங்க. அப்போ எல்லாத்துக்குமே அந்த பிளாக் கலர் வந்து அப்ளை ஆயிரும். நெக்ஸ்ட்டு கேன்வாஸு 9:16 ரேஷியோ வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த இமேஜை கரெக்டாக சென்டரில் எல்லா இமேஜும் கரெக்டாக சென்டர் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதனோட சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, டிக்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த இடத்துல வச்சு பண்ணிக்கோங்க.
ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லா இமேஜஸ்க்கும் இதே மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த 9:16 ரேஷியோவில் போயிட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் வர மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அனிமேஷனில் வந்துட்டு காம்போவில் போய்ட்டு ஸ்விங் லெஃப்ட்டு ஸ்விங் ரைட்டு. ஸோ இதில் நிறையா நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஆல்டர்னேட்டாக ஒன்று ஸ்விங் லெஃப்ட்டாக ஒன்று ஸ்விங் ரைட்டாக அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதே மாதிரி தான் எல்லா இமேஜஸ்க்கும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நான் வந்துட்டு ஆல்டர்னேட்டாக ஒன்றுக்கு ஸ்விங் லெஃப்ட்னா ஒன்று ஸ்விங் ரைட்டாக அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபில்டர் இருக்கும்ல, அதை சூஸ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு கிளிச்சுன்னு இருக்கும், அதை மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஜேபிஇஜின்னு இருக்கும். ஸோ அந்த வேல்யூ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுட்டு ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணி வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோ வந்துட்டு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ இந்த ட்ரான்சிஷனு அனிமேஷன் எல்லாம் ஒட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்காட்டி நீங்கள் இப்போ வந்து ப்ரிவ்யூ பண்ணுறப்போ நல்லா வராது. நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ சூப்பராக வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ ஃபாண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸ் லிங்க்குன்னு சொல்லிட்டு இருக்கும். என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து @the_lyricsனு போட்டிருப்பேன். ஸோ அதனோட நேம் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் மெசேஜ் பண்ணுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். பாய்.